இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி வந்து அளவு எடுத்து டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு கரெக்டாக அந்த மாதிரி ஷோல்டரை கணக்கு பண்ணிக்கிறங்க. ஷோல்டர் சென்ட்ரு இந்த இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறங்க. இது வந்து 34 இன்ச்சு ப்ளவுஸு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 1.25 இன்ச்சு அகலம் எடுத்துக்கிறங்க. 3 இன்ச்சு லென்த் எடுத்துக்கிறங்க. போதுமான அளவு. இதுவே ஜாஸ்தியான அளவு தான். இந்த அளவு எடுத்துக்கிறங்க. இப்போ இது அப்படியே கரெக்டாக டாட் பிடிச்சிடலாம். இதில் 2 தையல் ஓட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிறங்க. இது ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கிறங்க. 1/4 இன்ச்சு அகலம், 1/4 இன்ச்சு அகலம் வந்து பிடிச்சிக்கிறங்க. லைட்டாக கொண்டு வாங்க, மைல்டாக கொண்டு வந்துடுங்க. ஒரு 3-3.25 இன்ச்சு லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் வந்து ஒரு பாயிண்ட் வரும். அந்த சென்டரை வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க. அதை கணக்கு பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அகலம், 1/4 இன்ச்சு அகலம் வரும். இது வந்து அப்படியே நேர வந்து ஒரு 4.5 இன்ச்சு லென்த்துக்கு கொண்டு வந்துடுங்க. இது அப்படியே கரெக்டாக ஷார்ப்பாக பிடிச்சி இதில் வந்து ஒரு டேக் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதை நேராக ஓட்டிடுங்க. இப்போ நமக்கு வந்து கப் சைஸை பார்க்கலாம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப ஷார்ப்பாகவும் வராது, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும் கப் சைஸ் பார்க்குறதுக்கு. இப்போ அதுக்கு வந்து உள்ள கேப் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து இதுக்கு 1 இன்ச்சு, இதுலேருந்து 1 இன்ச்சு, ஒவ்வொரு இன்ச்சு கேப் வேணும். அப்போ தான் வந்து கப் சைஸ் வந்து நீட்டாக வரும் நமக்கு வந்து. இப்போ அதே மாதிரி இப்போ ரைட் சைடு வர்ற பாயிண்ட்டை எப்படி பிடிக்கிறதுங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி இதில் வந்து சென்ட்ரு இந்த இருக்குது பாருங்கள். இந்த சென்டரை மாற்றிக்கிறங்க. அப்படியே மடிச்சுக்கிறங்க. மடிச்சுக்கிட்டு இப்போ அதில் எப்படி நீங்கள் மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. 1.25 இன்ச்சு இருங்க. 1.25 இன்ச்சு அளவு, ஒரு 3 இன்ச்சு லென்த்து. இதில் வந்து இதை சென்ட்ரு இதை நான் தச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த பாயிண்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி இதை சேர்த்துக்கிறங்க. ரெண்டையும் சேர்த்துக்கு நேர் வச்சுக்கிறங்க. அதே அளவுக்கு வந்து இதையும் வந்து பிடிச்சிக்கிறங்க. இந்த மாதிரி திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த 2 இதையும் இந்த ப்ரெஸ் பண்ணி அமுக்குனீங்கன்னா இந்த 3வது பாயிண்ட் வந்து கிடைக்கும். 34 இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிங்க அப்படிங்கன்னா போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்திருக்கும் பாருங்கள் கப் சைஸு. கொஞ்சம் கூட சுருக்கம் எதுவும் இல்லாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 2யும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இப்போ இதில் வந்து இன்விசிபிளாக பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பட்டி கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் வந்து இந்த மெயின் பீஸ் இருக்குது பாருங்கள். மெயின் பீஸை நல்ல பக்கமாக இருக்குது, இந்த பக்கம் நல்ல பக்கம் இருக்கிறத வந்து லைட்டாக கீழே வந்து நேர் பண்ணிக்கிறங்க. ஒரு தையல் மாத்திரம் அதில் வந்து போட்டுக்கிறங்க. கரை இருந்தால் போட வேண்டாம், இது கரை பகுதி கிடையாது, அதனால நம்ம தையல் போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த 2 இதையும் வந்து தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ எப்படி தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இதில் லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வளைச்சி வச்சுருக்கேன். ரொம்பலாம் வளைக்கலை, லைட்டாக வளைச்சா போதும். இந்த கிராஸும் லைட்டாக வளைச்சா போதும். அதே மாதிரி இந்த பக்கமும் இதுலேயும் வளைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி தைக்கணுங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எல்லா மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நல்ல பக்கத்தை தச்சிருக்க தையல் வந்து உள் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கிறங்க. இதை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கிறங்க. இந்த கப் சைஸுக்குள்ள டாட் பாயிண்ட்டை இந்த இதுக்கு மேலே வச்சுக்கிறங்க.
லைனிங் கிளாத் இருக்குது பாருங்கள், லைனிங் கிளாத்தை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கிறோங்க. இந்த இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து இதை மடித்து விட்டு இதுக்கு மேலே வந்து இதை வச்சுக்கிறோங்க. இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க அளவு. இதை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. இதை வந்து கீழே வந்து உள்ளர மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு இந்த விரலை வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி அமுக்கிக்கிறோங்க. அமுக்கிட்டு அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இந்த துணி வந்து ஈவனாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. இது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துடுச்சு நமக்கு வந்து இது வந்து பிசுறு வந்து இப்போ நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் பட்டி வந்து இப்போ அடிச்சிருக்கேன். அளவு வந்து எப்படி பார்க்கணுங்கிறத, பின்பகுதியோட அளவு எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கிறோங்க. பின்பகுதியை எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு இந்த அளவு பார்த்துக்கிறோங்க. இங்கேருந்து மேலேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குங்க எங்கே வருது அப்படின்னு. அதை பார்த்துட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இதுக்கு நேரம் வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதை வந்து திருப்பிக்கிறோங்க. இதை திருப்பிட்டு இந்த இடத்துல இந்த கிளாத்தை வந்து உள்ளர வந்து நல்லா திக்னஸாக எவ்வளோ மடிக்க முடியுமோ இந்த உள்ளர போகிற அளவுக்கு இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து உள்ளே போகணும். நமக்கு வந்து பட்டி வந்து உள்ளே போகணும். இந்த அளவுக்கு இதை அப்படியே மடித்து இதை வச்சு தைச்சிருங்க. ஏத்தரக்கம் பார்க்குறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் 2 தையல் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். கப் சைஸும் நீட்டாக இருக்குது. இதில் வந்து பட்டியில் வந்து பிசுறும் இல்லை, இன்விசிபிளாக இருக்குது பாருங்கள் பட்டி. இப்போ நான் இன்னொரு பட்டி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வந்து கீழே போட்டுக்கிறோங்க. நம்ம தையல் போட்டிருக்க பக்கம் கீழே இருக்குது. இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. நம்மளோட லைனிங் பீஸையும் அது மேலே வச்சுக்கிறோங்க. அதாவது ஒரு தையலில் நமக்கு வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தைங்க. கீழே சென்ட்ரு வச்சுருக்குறீங்க பாருங்கள், அதை வந்து கரெக்டாக அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ இதை வந்து இந்த கப் சைஸை மடிச்சுக்கிறோங்க. இந்த மேலே வச்சுருக்கோம்ல லைனிங், அதையும் அதை எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு கரெக்டாக பார்த்து அதை வந்து தைச்சிக்கிறோங்க. உங்களுக்கு தையல் போடுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மடித்து. இதில் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க. இப்போ இதில் வந்து இதே மாதிரி இந்த நம்ம பட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த ஒரு ஃப்ரண்ட் பீஸ் வந்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பீஸை வந்து கரெக்டாக அதில் வந்து அளவு வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த அளவை வந்து கரெக்டாக சிசர் கட் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இதை நல்லா உள்ளர மடித்து விட்டுக்கிறோங்க. எவ்வளோ மடிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக மடித்து விட்டுக்கிறோங்க. மடித்து விட்டு நம்ம எங்கே சிசர் கட் போட்டிருக்கோமோ அதை அப்படியே மடிச்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக நமக்கு பாருங்கள் இப்போ எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் கப் சைஸு. 2 பக்கமும் கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கும் இல்லாமல் கரெக்டாக ரெண்டு அளவும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். போட்டால் தான் அது தெரியுது. காட்டன் ப்ளவுஸு, அதனால் அப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஈஸியாக வந்து டாட் பிடிச்சிட்டு இன்விசிபிளாக பட்டி தைச்சிருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.